அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 24/1/2026 தை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கப்பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும், சந்திரன் சனி சேர்க்கப்பெற்று 12இல் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சனி, பாக்யஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகும். நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எவ்வித நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் செவ்வாய் 8இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் நிதானத்தை கடைபிடித்தால் ஏற்றமிகுந்த பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். பேச்சால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சில நாட்களாக இருந்து வந்த முடக்கங்கள் தற்போது விலகி அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். சூரியன் செவ்வாய் 6இல் இருப்பதால் எதிரும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். பொதுவாக பேச்சில் நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகும். விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4ல் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உங்கள் பேச்சு திறமையால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைக்கு தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்றமிகுந்த பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலை உண்டாகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3ல் வலுவாக சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 4ல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன் 3ல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும்.
நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரம் ஆகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சனி, 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்க வேண்டிய நேரமாகும். பொதுவாக தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.